இப்ப நம்ம கேட்கறது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அது இருக்கு. கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிர துதித்தே ஒன்று வளவாகி விடினும் ஆரியம்போல் வழக்கொழிந்து உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன் இருக்கு. இப்போ கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தே உன் உதிரத்தே உதித்தே ஒன்று வளவாகிடினும் ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு. இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார்? தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு இருக்கு. இது எங்க தூக்குன ஆள் யார்? யாரு? இந்த திருவாரூர் திருடர். யாரு? ஏன் தூக்குன? எனக்கு எதிராக கருத்தரங்கு போட்டு பேசுற பெருமக்களே, நாளைக்கு பேச போற அறிவார்ந்த பெருமக்களே, இந்த இடத்தை தூக்க காரணம் என்ன? கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் என் தாய்மொழியில் இருந்து பிறந்தது என்பதை தூக்க காரணம் என்ன? என கன்னடம் கோச்சுப்பான், என தெலுங்கு கோச்சுப்பான், மலையாளி கோச்சுப்பான், துளுவங்க கோச்சுப்பான், ஓட்டு போட மாட்டான். நான் கோச்சுக்க மாட்டேன். ஏனமா நான் கட்டவன்? எப்படி எப்படி இருக்கு? தூக்கிட்டேன். ஆரியம் போல் நீதான் ஆரியத்தை எதிர்க்கத்தானே திராவிடத்தை கொண்டாந்த புல்டோசர். நீ கொண்டு வந்தில்ல திராவிடம், அதுக்கு எதிராக திராவிடம் போர் அதுல கொண்டு வந்தில்ல அது. அப்ப ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்ற அந்த வரியை ஆரியம் போல் உலக வழக்கொழிந்துங்கிறத தூக்குனது ஏன்? இவ்வளவுதான்டா ஆரியத்துக்கு எதிராக இவங்க புடுங்குன புடுங்கு. இவ்வளவுதான்டா. இதுக்கு விளக்க யாரா சொல்லுவா? இப்ப நாம என்ன சொல்றது? இதையெல்லாம் தூக்கிட்ட திராவிட நல் திருநாடு இருக்கு. ஏன் நாட்டுல என்ன திராவிட திருடனுக்கு நல்ல நாடு இருக்கு? திராவிட நல்லு. அதனால என்ன செய்யற? பாட்டே தூக்குடா, மொத்த பாட்டே தூக்குடா. இப்ப புரியுதா? இதுக்கு பதில் இருக்கு. எப்படிலாம் நமக்கு கட்டிக்கதை பாடுறா. ஏய், ஒரு கேள்வி எப்படா? திமுக எதற்கு தொடங்கப்பட்டது? ஏய் சிரிக்காத. நாளைக்கு பேசுறவங்க நம்ம ஆளு வந்து உட்கார்ந்துட்டு ஐயா திமுக எதுக்குங்க தொடங்கப்பட்டுச்சு? அது அப்புறம் கொள்ளையடிக்கின்றான். எதுக்கு தொடங்கப்பட்டுச்சு? ஐயா ஈவேரா அவர்கள் அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சதுக்காக. அதுக்காக வெளியில வந்த பெருமகன் யார்? எதிர்த்து வெளியில வந்தவர் யார்? பேரறிஞர் அண்ணா. அவரை விடவாடா நம்ம ஈவேராவை எதிர்த்துட்டோம். முரசொலியில ஈவேரா அவர்களை வந்து விமர்சிச்சு வந்த கேலிச்சித்திரத்தை போல உலகத்துல எவனுமே கேலிச்சித்திரம் போட முடியாது. சட்டசபைக்குள்ள இந்த கிழவனை எதுக்குன்னு விட்டு வச்சிருக்கே தேசிய பாதுகாப்பில் கைது செய்யாமல் என்று கேட்டவர் பெருமகனார் ஐயா கருணாநிதி அவர்கள். எப்படி? நாம அவரை விமர்சிக்கல, அவரை பற்றி பேசல, அவர் பேசினதை எடுத்து பேசுறோம். அதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும், பதில் தான் சொல்லணும். புரியுதா? அவதூறு பரப்பிட்டு இருக்க கூடாது. நாங்க அதை பத்தி கவலைப்படுறவன் இல்லை. ஏன்னா புலி நாய் குறைக்கிறதுக்கு பதறாது. புரியுதா? நான் விடுதலை புலி, நீ திராவிட பண்ணி. உனக்கு பசிக்கும் போதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருப்பேன், பார்த்து இருந்துக்க. ஆமா, நீ குறுக்க வராத, குறுக்க வராது. இப்போ ஐயா எதுக்கு திருமணம் பண்றார்? இப்படி பாரு. நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் திருமணம் பண்ணிக்கல. நம்முடைய தாத்தா காமராஜும் பண்ணிக்கல. விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம்னு முடிவெடுக்கிறாங்க. விடுதலை அடைய நாளாயிருது. இனிமே என்னடா திருமணம் பண்ணின்னு நாட்டுக்காக உழைச்சி அப்படியே நம்ம சேவை செஞ்சுட்டு போயிடலான்னு முடிவெடுத்துறாங்க. ரெண்டு பேருமே முடிவெடுத்துறாங்க. ஒருத்தன் பிறந்து நம்ம தாத்தன் காமராஜ் ஏழை, அவனுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை. அவனுக்கு சேவை மணந்து அதிகாரத்துக்கு வந்து நம்மளை படிக்க வச்சான். இன்னொரு தாத்தன் பிறப்பாலே செல்வந்த முத்துராமலிங்க தேவர்னு நம்முடைய தாத்தன்.
சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி கொடுக்கிறாப்ல, ஏழைகளுக்கு எழுதி கொடுக்கிறாப்ல. இவர்கள் சாதி ஒழிப்பு பேசுகிறார்கள். ஆனால் அவன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிறான். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன்கிறான். பிறப்பிலே வைத்து ஒருவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மதிப்பிடக்கூடாது, அவனுடைய செயலை வைத்துத்தான் மதிப்பிட வேண்டும்ங்கிறான். இதே கருத்தைத்தான் அறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கரும் சொல்றார். நல்லா கவனிச்சுக்கணும். இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவனுக்கும் வரக்கூடாது. அதனால் மனித பிறப்பில் எல்லோரும் சமம் என்ற எண்ணம் வர வேண்டும்ங்கிறான். யாரு? நம்முடைய தாத்தன். இவங்களுக்கு யாரு? சாதி தலைவன். நமக்கு யாரு? சாதித்த நம்முடைய தாத்தை. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த நம்முடைய தாத்தன் இங்கே எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்க பராமரிக்க உண்மையான வாரிசு வேண்டும் என்று 72 வயதில் 26 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஐயா ஈவேராய் எங்கே? என் அண்ணன் பழனி பாபா எங்கே? ஐயா ஈவேராய் எங்கே? அப்படியே சொத்தை பராமரிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்றால் மனைவியாக்கித்தான் வாரிசாக்க வேண்டுமா? மகளாகவே தத்தெடுத்து சட்டப்படி வாரிசாக்கி உங்களுடைய உயிலிலே எழுதி வைக்க முடியாதா? முடியும். ஏன் செய்யல? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அதனால் அறிவு சமூகமே, என்னரும் உடன் பிறந்தார்களே, தன் சொத்தை என்றைக்கு நிர்வகிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்று நீங்கள் திருமணம் செய்தீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் முதலாளி போராளி இல்லை. என்றைக்கு தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போனானோ என் தாத்தன் முத்துராமலிங்க தேவன், அவன் போராளி, நீங்கள் முதலாளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ பெரிய வீரன் தானே. சீமான் பெரியார திட்டான், அவரை திட்டான், அவனுக்கு ஓட்டு போடாத, வந்து சொல்லு சொல்லு பாப்போம். நீ அவரை பெருமையை பேசி ஓட்டு கேட்டு பாரு, போட மாட்டான். எங்க உனக்கு உங்க ராமசாமி ஐயாவுக்கும் இல்ல, உங்க ஐயா கருணாநிதிக்கும் இல்ல, உங்க ஐயா ஸ்டாலினுக்கும் ஓட்டும் இல்ல, ஐயா எம்ஜிஆருக்கும் இல்ல, அம்மா ஜெயலலிதாவுக்கும் இல்ல, ஐயா எடப்பாடிக்கும் இல்ல, யாருக்கும் இல்ல. யாருக்கு ஓட்டு? காந்திக்கு மட்டும்தான். நீ குடுக்கிறீல 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்ல, அதுல இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டும், அதுக்கு தான் மதிப்பு. உனக்கு ஒரு ஓட்டும் இல்ல. நீ நோட்டை காந்தியை கொடுக்காம ஓட்டு கேட்டு பாரு. 5 பைசா தர மாட்டேன் நீ. அதுல சேர்ந்து கணக்கெடுக்கிறவன் 60 விழுக்காடு 40 விழுக்காடு வருது, 30 விழுக்காடு வருது. எங்க வருது? எங்கிட்ட இருந்து வருது? காசு கொடுக்காம கேட்டு பாரு ஓட்ட. சாதனை சாதனை கருத்து பெரிய. இவங்க செஞ்ச சாதனை. வாத்தியார் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான், விவசாயி வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான், செவிலியர் ரோட்ல இருந்து போராடிட்டு இருக்கான், எல்லாம் போராடி இருக்கான். நல்லாட்சி கொடுத்துட்டோம். நல்ல ஒரு நகைச்சுவைக்கு அளவு இல்லையா? எப்படி பாரு. ஒரு கேள்வி. எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் அடையாளம் என்பது, முகம் என்பது, முகவரி என்பது, மூச்சு என்பது, பேச்சு என்பது, உயிர் என்பது, இலக்கியம் என்பது, கலை என்பது, வரலாறு என்பது, அறிவியல் என்பது, அரசியல் என்பது எல்லாமே மொழிதான். எல்லாமே மொழிதான். அந்த மொழியை அழி. அது சனியன், அது காட்டுமிராண்டி மொழி. அதில் என்ன இருக்கிறது? அதை ஒளி, அதை அழி என்று சொன்னவரை தந்தை என்று ஏற்றுக்கொள்ள எந்த தன்மானமிக்க தமிழன் எவரா இப்படி ஒரு இனம்? உன் தாயை பழித்தவனை தந்தை என்று ஏற்கிற மனம் உனக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். இப்ப தமிழை பழித்தவனை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என் தமிழை ஒளி என்றவனை ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் பாரு. திராவிட தமிழர் போர். இங்க ரெண்டே போட்டி தான். நீங்க திராவிடர், நாங்க தமிழர்.
வாங்க மோதுவோம். அவர் வரட்டும். அதாவது பாரதிய நம்ம பேசிட்டா சங்கி, சங்கி. எப்படி இந்த பார்ப்பன பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி உள்ள வந்தானோ, நம்ம மொழியை அழிச்சல்லானோ, இப்ப அவனை எதுக்கும் போது பாரு சங்கின்றான். யாரு? திராவிட சிங்கி இருக்கானே, நம்மள சங்கின்றான். இந்த நாய்க்கு இந்த வலதுசாரி வந்துருவான், இந்த சங் பரிவார் கும்பல் வந்துரும், இந்த சனாதனத்தின் முகமூடி, இந்த கருமூடி எல்லாம் பேசிக்காம பாருங்க. இவங்க எல்லாம் மலையை வெட்டி கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான், ஆத்து மணல் அள்ளி கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான். புரியுதா? தண்ணீரை உறிஞ்சி வித்து. இந்த தஞ்சாவூர்ல தண்ணி உப்பானது நீ பாத்திருக்கடா? தஞ்சாவூரில் தண்ணி ஏன் உப்பானது? மீத்தேன். எல்லோருக்கும் சிறுநீரகம் பாதிக்கப்படுது, ஏன்? உப்பு நீர். அதை பத்தி கவலைப்பட்டிருக்கானா? இல்ல. பெருந்துறையில 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணி, அதுல யுரேனியம் கலந்துருச்சுங்கிறானே. அப்ப 26 கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு கிலோமீட்டர் தோணுனா தண்ணி நல்லா இருக்கா? உனக்கு தெரியுமா? தெரியாது. 26 கிலோமீட்டர் நீ எப்படி அளந்த? 26 கிலோமீட்டர்ல ஏன் தண்ணி நஞ்சாச்சு? சிப்காடு. அதை பத்தி பேசுவானா? பேச மாட்டான், பேச மாட்டான். இவ ஏமாற்றதுக்கு என்ன பண்ணுவான்? பிராமண பூச்சாண்டி. இப்ப நான் என்ன சொல்றேன்? அதை விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க விடு, நீ வா, நீ வா, நீ முதல்ல இங்க வா. நீ யாரு? இங்க வா. முதலா இந்த திராவிட கோட்பாட்டை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்திருக்க ஐயா ஈவேரா அவர்கள். கடைசி வரை ஐயா ராஜாஜி யாரு? பிராமணர். நீ சுர பிராமணியத்தினுடைய பிதாமகன். அவர் கூடவே வந்தாரு. அதுக்கு பேர் என்ன? சங்கி இல்லையா? டேய், தமிழர் நாங்கள் பகையாளி, திராவிடன் நீ பங்காளி, கூட்டாளி நீ. 1962 பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமான ஜனசங்கோட பேரறிஞர் அண்ணா கூட்டணி வைத்தாரா இல்லையா? ராஜாஜியோட கூட்டணி வைத்தாரா இல்லையா? 67 அவருடைய 12 விழுக்காடு வாக்கு துணையோடு முதலமைச்சரா ஆனாரா இல்லையா? அன்னைக்கெல்லாம் சங்கி சொல்லாம எங்கடா சிங்கி அடிச்சுக்கிட்டா நாயே? அன்னைக்கு எங்கடா போய் சிங்கி அடிச்சுக்கிட்டா நாயே? திராவிட பண்ணிய யார்டா வந்து சங்கிங்கிற? பி டீம்ங்கிற நாய நீ தான்டா ஏ டீம், பி டீம்ங்கிற. இது ஏன் நாடு? இது என் மொழி, என் இனம். என் இனத்திற்காக உயிரை கொடுத்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். எனக்கு தெரியும் எப்படி காக்கணும், எப்படி மீட்கணும்னு. நீ ஆட்டங்காட்டி பயங்காட்டாத. நாங்கள் பிறவில வீரங்க, கோழைகளாக்காத. அஞ்சுவதும் அடிபணிவதும் என் பரம்பரைக்கு கிடையாது. எனக்கு தெரியாத 3 வார்த்தை இருக்கு, பயம். எனக்கு தெரிந்த ஒரே வார்த்தை இருக்கு, வீரம். நீ குறுக்க இந்த பூச்சாண்டிலாம் காட்டாத. அதெல்லாம் விடு, நான் பாத்துக்குருவேன். விட எனக்கு தெரியும். நீ வா, இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்ப நீ எப்படி கூட்டணி வச்சு வந்தியா இல்லையா? வந்த. நான் சொல்றத கேளு. காமராஜரை தீ வச்சு கொளுத்த வந்தது யாரு? ஜனசங்கு. எதுக்கு கூட்டணி வச்ச? திருப்பி ஐயா வாஜ்பாயோட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சியா இல்லையா? நீ சொல்ற ஆரிய பெண் ஜெயலலிதா ஓராண்டுகளில் வாஜ்பாய் ஆட்சியை கவுத்து விட்டு கீழே வரும்போது நீ போய் இப்படி முட்டு கொடுத்து தூக்குனது யாரு? டேய் சொல்றா, திராவிட சிங்கி சொல்றா, நீ தானே தூக்குன? அவரே சொல்றான், 5 ஆண்டு கால வாஜ்பாய் ஆட்சியில போயிட்டு ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. அது எந்த வாயி? அது எந்த வாய்டா? டே ஏட்டிம், எந்த வாய் அது? உன் வாய் தானே? நேர வாய் தானே? அதானே 5 ஆண்டு கால ஆட்சியை தாங்கி பிடிச்சு ஐயா ராஜ்நாத் சிங்க கூட்டி வந்து அவங்க அப்பா பேர்ல ஒரு காசு. ஏன் அப்ப வரலையா சங்கி? அந்த காசை வாங்கிட்டு வந்து சங்கி கையால வெளியிடுறது பெருமையா இருக்கு. அப்ப வெளியிட்டு அவர் சொல்றாரு, 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நடத்த செய்து நாடெங்கிலும் பாரதிய ஜனதா பரவுவதற்கு உதவியாக இருந்தது ஐயா கருணாநிதி என்று பேசினது நான் இல்ல, ராஜ்நாத் சிங். எங்க? ஒய்எம்சிஏ மைதானத்துல. எங்க இருக்கு? வலைவெளியில் இருக்கு. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான். கழக தோழர்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். எழுதுனது யாரு? பெரிய சிங்கி. இருக்கா இல்லையா? அன்னைக்கு சமூக இயக்கம். நாங்க போய் பாரதிய பாடிட்டா, அது பாரதிய பேசிட்டா சங்கி ஆயிரும். டேய்
பைத்தியக்கார பயிலுங்களா, அதெல்லாம் வேற எவனாவது பேசுறா? பைத்தியக்கார பயிலு. காலையில அப்பா மோடியை சந்திக்கிறது, மாலையில தம்பி உதயநிதி சந்திக்கிறது. யாரு? ஏடிஎம், பிஜேபி ஏடிஎம். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு இடி ரைடு, ஓடி வாரேன் மோடி, வேண்டாம் ஈடி. அங்க போய் சந்திரபாபு நாயுடு தீந்தாரும் உட்கார்ந்துக்கிட்டு மனவாடும் அவர் கையை அப்படி பிடிச்சுக்கிறாப்ல, இங்க பாரு கையை பிடிச்சுக்கிறாப்ல. இவர் சொல்றாரு, விட்டுருங்க பாவம், அந்த நிதியை கொஞ்சம் விடுங்க. எந்த நிதியை? உதய நிதியை கொஞ்சம் விட்டுருங்க. அவனு நமக்கு ஏதோ நம்ம நினைக்க தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு அவர் கேட்க போட்டது நிதியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த நிதியை? தம்பி உதய நிதிய. ஏய் இது இவன் இங்க வந்து சங்கி பீட்டிம். ஏய் வாடா, என்னடா உங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை?